Hi, hello. இன்னைக்கு வந்து 200 grams of brownies தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கணுன்னா பட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அது 100 grams இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட் அது வந்து 200 grams இருக்கணும். அந்த ரெண்டையும் நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்தாச்சு, 100 grams மெஷர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், டார்க் காம்பவுண்ட் அது 200 grams மெஷர் பண்ணிக்கணும். தேவைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் தானே பண்ணுவோம் எப்போதும். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்காண்டி வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர் அண்ட் டார்க் காம்பவுண்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நல்லா மெல்ட் ஆகணும். கிளியரான ஒரு கிளாஸுக்கு கிடைக்கணும், நல்லா கிளாஸ் மாதிரியாக இருக்கணும். நல்லா லிக்விட் டைப்பில் வந்துடணும், அதனால தான் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் கப் மைதா எடுத்துக்கிட்டு 1/4 கப் ஆஃப் கோகோ பவுடர். நல்லா டார்க்காக இருந்தால் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரியா, ரெண்டையும் நல்லா 3 தடவை சளிச்சு எடுத்துக்கணும். நல்லா சளிச்சு எடுத்த பிறகு நல்லா விஸ்க வச்சு கிளறி விட்டுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தென் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், தென் 1/4 ஆஃப் சால்ட். இந்த 3 என்ன செய்யணும், நல்லா ஃப்ளஃபியெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். நல்லா விஸ்க வச்சு நல்லா அடித்தோன்னா நல்லா. ஸோ 3 முட்டை, தென் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், தென் 1/4 ஆஃப் சால்ட். இந்த 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ நல்லா 3/4 கப்புக்கு பவுடர் சுகர் கொஞ்சம் பேட்சாக ஒரு 3 பேட்சஸாக எடுத்துகிட்டு 3/4 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி மட்டும் கிடச்சா போதும் சுகர். தென் வந்து ப்ரௌன் சுகர் வந்து 1/2 கப்பு, அதுவும் 2 பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட்டும் பட்டரும், அதையும் நம்ம இப்போ முட்டையால் ரெடி பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா டோட்டலாக மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், பேக்கிங் டின் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 4 சைடும் பட்டர் பேப்பர் கிளிப் ஃபுல்லாக பட்டர் பேப்பர் நல்லா 4 சைடும் அப்புறம் கீழே எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சைட் பண்ணிட வேண்டியதான். தென் 180 டிகிரிக்கு 40 மினிட்ஸ், கரெக்டாக 40 மினிட்ஸ் வெளியே எடுத்துடலாம். ஓடிஜியில் எடுத்துகிட்டு நம்ம பண்ண ரெசிபி வந்து ஒரு 600 கிராம் கிட்ட வரும். நமக்கு தேவை ஜஸ்ட்டு 200 கிராம்ஸ் தான். ஸோ தட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக கட் பண்ணி 200 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.